இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாதாக்கும் கொலை நோக்கி தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்கு தப்புவிப்பாராம்? வேடருடைய கண்ணிக்கும் பாதாக்கும் கொலை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தெய்வம். வேடனுடைய கண்ணி சத்துரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவித கண்ணிகளை வைத்து தேவனை விட்டு பிரித்து அவன் பலவித சூழ்ச்சிகளை செய்து நம்மை தேவனை விட்டு பிரிக்க பலவித கண்ணிகளை வைக்கிறான். அந்த கண்ணிகளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் உன்னதமான மறைவிலே நாம் இருக்க வேண்டும். இந்த பாதாக்கு கொள்ளை நோய்க்கு தப்புவிக்க தேவன் வல்லமையில தேவனா இருக்கிறார். உலகத்தில் பயங்கரமான கொள்ளை நோய்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் தப்புவித்து ஜீவிக்க வேண்டும் என்றால் உன்னதமான மறைவில் நாம் இருக்க வேண்டும். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நேரில் நீங்க இருக்க வேண்டும். உன்னதமான மறைவில நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அவர் பாடும்போது அந்த பிரசனத்தால் மூடுவார். ஒவ்வொரு நாளும் உன்னதமான மறைவில தேவ பிரசனத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது கர்த்தர் வேடுற கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைத்து காத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த நாள் முதல் ஜெபியுங்கள். உன்னதமான தேவனாகிய கர்த்தரிடத்தில் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணுங்கள், பாடி துதியுங்கள். உன்னதமான மறைவில் ஒப்பு கொடுங்கள். எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை காப்பார் என்ற வாக்குப்படி ஆசீர்வதி